நன்றாக பெருமானுடைய கருணையினாலே நூற்றாண்டுகளுக்கு மேலாக பெருமந்தத்தில் புறந்தொரு வருகின்ற புறவர்களுக்கும் இளைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த ஜீவன் முக்தர்களுடைய நிலையை பற்றி தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதில் 16வது பாடம் 28 இல்லாதவர்கள் கூட வாங்கி வைத்துக் கொள்வது நல்லது. இதெல்லாம் குற்றம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. கையில் இருந்தாலும் பிறகு போய் நீங்கள் அதை எடுத்து பார்க்க முடியும். இருபாதி பரசிவத்தால் நிகழ் சடாத்துவாக்கள் வருமாறு தோற்றுவித்த மாயை இரண்டு அருவாகி ஒரு வகையில் உருவாமல் அருவகையின் உள் புறம்பும் உரல் போல பெரு ஞான சீவன் முத்தர் பிறங்குவர் தீங்கருத்து. ஜீவன் முத்தர்கள் உலகிற்கு உள்ளம் புறம்புமாக இருப்பார்கள். அதுதான் இந்த பாட்டை சொல்ற விஷயம். உலகிற்கு உள்ளம் புறம்புமாக இருப்பார்கள். ஏனென்றால் ஜீவன் முக்தருடைய வடிவம் ஞான வடிவம். ஞானம் சர்வ வியாபியானது. அதனாலே அவர்கள் அத்துவாக்களின் உள்ளம் புறமுமாக இருக்கிறார்கள். அத்துவாக்கள் என்பது நமக்கு தெரியும். 6 அத்துவாக்கள். அதாவது உலக காரியத்தை அத்துவாக்கள் என்ற பெயராக நமக்கு சொல்லுகிறார். சாஸ்திரத்தை சொல்லும் பொழுது அத்துவாக்கள் சொல்லுவாங்க. அது சொல்லுலகம் பொருளுலகம் என்று 2 உண்டு. சொல்லுலகத்தில் 3ம் பொருளுலகத்தில் 3 இதுல புவனம் தத்துவம் கலை. அதுல மந்திரம் பதம் வண்ணம். வண்ணம்னா எழுத்து, பதம்னா எழுத்துக்களின் சேர்க்கையால் உண்டாகின்ற சொல், மந்திரம் என்பது சொல் தொடர். இந்த சப்தத்திலிருந்து தான் பிறகு பொருள் உண்டாகும். பொருள் என்று பார்க்கிற பொழுது உலகம், தத்துவங்கள், கலைகள் இவற்றை உள்ளடக்கி இருக்கிற நிவர்த்தி முதலாகிய பஞ்ச கலைகள். கலை என்கின்ற வார்த்தை பல இடங்களில் பிரயோகமாகும் சித்தாந்தத்தில். எந்த இடத்துல இருக்கிறது அத்துவாவை சொல்லுகிற போது கலை என்பது நிவர்த்தி, பிரதிஷ்டை, வித்தை, சாந்தி, சாந்தி அறிவிலை என்கின்ற கலைகள். அதனால அத்துவா சோதனை செய்கிற காலத்திலே திருஷ்டியை கொடுக்கிற பொழுது 4 முடிச்சு போட்டு விட்டுடுவார்கள். அதுக்கு மேலே இருக்கிறது ஒரு அத்துவா, கீழே இருக்கிறது 6 அத்துவாக்கள்ல சாந்தி எறிந்த கரையில் இருக்கிற அத்துவாவையும், அதே போல நிவர்த்தி கரையில் இருக்கிற இதையும் விட்டு பாக்கி 3ஐயும் பிரித்து காட்டுறதுக்காக 4 முடிச்சு போட்டுருப்பாங்க. மேலே இருந்து மந்திரங்களை சொல்லி கட் பண்ணி கீழே வரும். கீழே இருந்து சொல்லி நிவர்த்தி கரையிலிருந்து ஒவ்வொரு பகுதியாக சோதனை செய்து அவற்றை விலக்கி அந்த தத்துவ கூட்டத்தினுடைய சுழற்சியிலிருந்து இந்த ஆன்மாவை விடுவிப்பதாக அது அறிவிக்கும். அதுக்கு பிறகு தத்துவாக்களில் எனக்கு பற்று இல்லை, அத்துவாக்களில் எனக்கு பற்று இல்லை என்று சாதகன் சொல்லுகிறான். அப்படி சாதகனை தயார் பண்ணுவதுதான் ஆச்சாரியனுடைய வேலை. சடங்கு மாதிரி இப்போ நடக்கிறது. ஆனால் உண்மையாகவே ஒரு தீட்சை அப்படி கொடுக்கப்பட்டால் அதுக்கு பிறகு அவர்கள் ஞான மார்க்கத்தை என்று வேறு எதையும் நாட மாட்டார்கள். அப்படி இருக்கிற நிலையத்தான் ஜீவன் முக்தருடைய நிலை அப்படின்னு நாம் சொல்றோம். இந்த ஜீவன் முக்தர்கள் ஞான ரூபமாக இருக்கிறபடியினாலே
இந்த ஞானம் எல்லா இடங்களிலேயும் உள்ளும் புறம்புமாக பரவி இருக்கிறபடியினாலே அவர்கள் இல்லாத இடம் இல்லை என்கின்ற அளவுக்கு கலந்திருக்கிறார்கள் எல்லாவற்றோடும். அதாவது குறிப்பிட்ட தேசக்கால நிலை அவர்களுக்கு கிடையாது. இப்ப அங்க அவருடைய ஞானம்னா சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருது சிவஞானம். பரஞானத்தால் பரத்தை தெரிவித்த ஒரு ராமி பரவி பார்த்திருப்பர் பதார்த்தங்கள் பாரார். அப்ப எப்பொழுதும் சிவனையே சிந்தையில் நிறுத்தி இருக்கிறவர்களாகினாரே சிவனுடைய வியாபகத்தன்மையிலேயே அவர்களுடைய உள்ளம் இருந்து கொண்டிருக்கு. அதனால இந்த ஆன்மா சிவனுடைய வியாபகம் எப்படி இருக்கிறது? எல்லாவற்றிலும் உள்ளும் புறம்புமாக கலந்து இருக்கிறது சிவனுடைய வியாபகம். சிவனையே சிந்தித்திருக்கிற இவர்களுடைய வியாபகமும் அதுபோலவே எல்லாவற்றோடும் உள்ளும் புறம்புமாக கலந்திருப்பார்கள். அது எதுக்காக இது சொல்ல வந்தார்னா, ஜீவன் முக்தர்கள் உருவ வடிவாக இருப்பார்களே, உருவ வடிவாக இருக்கிறவர்கள் எப்படி உள்ளும் புறம்புமாக எல்லாவற்றோடும் கலந்திருக்க முடியும்? அதுமா இருந்தா முடியும். அது சுத்தமாயி அசுத்தமாயி என்ற ரெண்டு இருக்கிறது. இதுதான் அத்வாக்களுக்கு மூல காரணமாக இருக்கிறது. வைகரி முதலாகிய வாக்குகள் சுத்தமாயிருந்து தோன்றுகின்றன. சிவதத்துவம் சுத்தமாயிருந்து தோன்றுகிறது. அசுத்தமாயிருந்து மற்றவர்கள் தோன்றுகிறது. இப்ப இதுலேயே மந்திரம் பதம் வண்ணம் என்று சொன்னால் இதெல்லாம் சுத்தமாயிருந்து வருகிறது. இதே புவனம் தத்துவம் என்று சொல்லுகிற பொழுது அது அசுத்தமாயிருந்து வருவதும் உண்டு. சில தத்துவங்கள் 5 தத்துவம் சுத்தமாயிருந்து வரும். ஆகவே இப்படி இந்த மாயை 2 மாயையும் இவைகளோடு உள்ளும் புறம்புமாய் கலந்திருக்கிறது என்றால் மாயை அறிவும் ஆகினாலே அது அவற்றோடு உள்ளும் புறம்புமாக கலந்திருக்கிறது. மாயை அறிவுமானாலும் சடமாய் இருக்கிறபடியினாலே தானே தொழிற்படாது. அது சக்தி காரியமாக அதை தொழிற்படுத்துகின்றவன் சிவனை. சிவன் தொழிற்படுத்துகின்ற அப்படின்னாலே அது எல்லாவற்றையும் உள்ளும் புறம்பும் அருவமாய் இருந்து கலப்பதற்கு தகுதியுடையதாக இருக்கிறது. அதை போலவே ஜீவன் முக்தர்களும் எல்லாவற்றோடும் உள்ளும் புறம்புமாக கலந்திருப்பார்கள். இதைத்தான் இந்த பாடம் சொல்லுகிறது. நமக்கு நிருபாதி பரசிவத்தா, நிருபாதி அப்படின்னு அப்படி படிக்கணும். நிர் உபாதி, நிருபாதி என்பது நிர் உபாதி. உபாதின்னா என்ன? வேறொன்றோடு சேர்வதுன்னு அர்த்தம். நிர் உபாதின்னா வேறொன்றினுடைய சேர்வது இல்லாததுன்னு. அது சிவம். அது வேறொன்றோடு சேர வேண்டிய அவசியம். ஆன்மான்னா அது ஏதாவது ஒன்றோடு சேர்ந்து, ஒன்று பாசத்தோடு சேர்ந்திருக்கும், இல்லையே பந்தோடு சேர்ந்திருக்கும். தனியா நிற்காது. பட்டிலன் ஈசன் முற்றவும் நின்றான். இதுதான் இந்த பாட்டினுடைய திருவாய். சரி சித்தாந்தமும் அவன் என்று வருவார். பட்டிலன் ஈசன், அதான் நிருபாதி, உபாதி இல்லாத ஈசன். எல்லோரும் அவனுக்கு பற்று கிடையாது, தொடர்பு கிடையாது, திருவன்றோடு சேராது. முற்றவும் நின்றான், எல்லாவற்றோடும் அவன் கலந்திருக்கிறான். நாமெல்லாம் உபாதி உடையவர்கள், அதாவது வேறொன்றோடு சேர்தலை உடையவர்கள். இந்த நிருபாதி பரசிவத்தால் இதில் ஷடாத்துக்கள், ஷடாத்துவாக்கள், ஷடாத்துவாக்கள்னா 6 அத்துவாக்கள். அத்துவானா வழின்னு தான் அர்த்தம். அவ்வளவுதான். இறைவனை அடைவதற்கு உயிர்களுக்கு உபாயமாக இறைவன் கொடுத்த வழி எல்லாம் அதில் அடையும்.
சித்தாந்த படத்தில் உங்களுக்கு 6 வரும். ஓய்வாக இருக்கிற நேரத்தில் கிட்ட இருந்து ஒரு பாடம். இதுதான் இறைவனாலே உள்ளடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அது அப்படியே விரிகிறது, அப்படியே சுருங்கி மறைந்து விடுகிறது. இது சுத்தமாயினுடைய காலம். இதுதான் குடிலை அப்படின்னு வரிக்கிரக சக்தி. எது அது எங்கெங்கே எப்படி இருந்ததோ அது அது அங்கங்கே அப்படியே கொண்டு இது சாந்தி அதீத சாந்தி அஞ்சு கரைகளுக்குள்ள இருத்தின்னா எல்லாம் விடுதலையாகும். விடுதலைனா பகிதல் என்று அர்த்தம். இத்தை என்றால் அறிவு விளக்கம் பெறுகின்ற இடம். சாந்தி என்றால் அறிவு விளக்கத்திற்கு மூலமான அமைதி. சாந்தி இதே என்றால் சிவதத்துவம் இருக்கிற இடம். அதில் சிவம் சக்தி 2 இருக்கு. அதனால அது உயிர் சென்றடையக்கூடிய இறுதியான நிலை. அதுதான் அப்படி கொடுத்துருக்காங்க. இறுதி எதிர்த்தை இத்தை சாந்தி சாந்தி அறிவு. நடுவில் 2 போட பிரகிருதி மாறி இருக்கிறது அசுத்தமான, இருக்கிறது சுத்தமான. நிருபாதி பரசிவத்தால், நிருபாதியை உடைய அந்த பரசிவத்தால் நிகழ் சடாத்துவாக்கள் வருமாறு, இந்த 6 வழிகளும் உயிருக்கு பயனாக வருமாறு இவைகளை தோற்றுவித்த மாயை 2. அசுத்த மாயை, சுத்த மாயை. 2 தனித்தறி என்று சொல்லுகிறவரும் உண்டு. சுத்தமாயின் காரியமும் சுத்தமாயை என்று சொல்லுகிற சித்தாந்தமும் உண்டு. அந்த மாயை 2 அருவாகி, 2 மாயைகளும் அருவாக இருக்கிறது. அருவ நிலையில இருக்கிறது. அது அருவாகி உருவாமல் விட்டு நீங்காமல் அருவகையில் உள்புறம்பும் குரல் போல 6 அத்துவாக்களினுடைய உள்ளேயும் வெளியேயும் இருப்பதை போல. புவனத்துக்கு வெளியில ஒரு புவனம் சொல்லி 224வது புவனம்னு வச்சு எங்கெங்கே எந்தெந்த புவனங்கள் இருக்கிறது என்பது அது ஒரு கணக்கு. நிவர்த்தி கரையில் இருக்கிற புவனங்கள், ஈட்டா கரையில் இருக்கிற புவனங்கள், வித்யா கரையில் இருக்கிற புவனங்கள், சாந்தி கரையில் இருக்கிற புவனங்கள், சாந்தி நீல கரையில் இருக்கிறது. சாந்தி நீல கரையில் இருக்கிறவர்களெல்லாம் ரொம்ப நெருக்கமானது. விஞ்ஞான கலர். சாந்தி கலைகளோ பிரளயாகலர் அவர்களுக்குரிய புவனங்கள் அங்கே இருக்கிறது. அவர்களுக்கு இதே மாதிரி தத்துவங்கள் உண்டு. இந்த தத்துவங்கள் கீழே தானே இருக்கு. சாந்தி கலையிலையும் சாந்தி கலையிலும் இல்லைன்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்குரிய தத்துவங்கள் எல்லாம் சுத்தமாயின் காரியம் அல்ல, சுத்தமாயிலிருந்து கிடைக்கிறது. அதனால அவர்களுக்கு மயக்கம் உண்டாகுது. நமக்கு கொஞ்சம் மயக்கம் அனுபவிக்கக்கூடிய பொருளைத்தான். கோகோ கோலா வாங்கி சாப்பிட்டவங்க கொஞ்சம் மயக்கம் வரதுன்னு கடையில் சாப்பிட்டா அப்படி வராது. அதில் ஒரு போதை பொருள் கொஞ்சம் கலந்து இருக்கிறது. அசுத்தமாயில அந்த மயக்கம் இருக்கிறது. அதனால தான் வைத்ததோர் மலமாய் மாயை மயக்கமும் செய்யும் அன்றே. மாயை மயக்கமும் செய்யும். அதனால சுத்தமாகி மயக்கத்தை செய்யாது. அது விஞ்ஞான கலர் பிரளயாகலர்களுக்கு அந்த சுத்தமாயினால் உண்டான தேகாதி காரியங்கள் கிடைக்கிறது.
இப்போ ஆண்களுக்கு 24 மிவாய் கண்மூக்கு செவி எல்லாம் அவர்களுக்கும் உண்டு. ஆனால் மிவாய் கண்மூக்கு செவி எல்லாம் அவர்களுக்கு எப்படி இருக்கணும்னா அவர்கள் எப்படி நினைக்கிறார்களோ அப்படி இயங்குவதாக இருக்கிறது. ஆனால் நமக்கு எப்படி இருக்கு, அது எப்படி போகுதோ அது மாதிரி நாம் போயிட வேண்டியதாக இருக்கு. நான் இங்கே தான் வரணும்னு நினைச்சேன், மனசு இழுத்துன்னு கூட்டுதுங்க. அது மனம் போன வழியில போய் வழியில இருக்கு. மனத்தை நம் வழியில நடத்துகின்ற ஆற்றல் படைத்தவர்கள் அவர்கள். ஏன்னா மனம் அவர்களுக்கு ஒரு பொருளாக இருப்பதில்லை, தத்துவம் தேவைன்றதுனால அது இருக்கிறது. இப்போ சுகாதீனம் கிடைக்கிற பொழுது சுகத்தை அனுபவி நினை அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு மனம் இருக்குது. அந்த மனம் சுத்தமாயினுடைய காரியமாக இருக்கிறதுனால அவர்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. இந்த அசுத்தமாகி சுத்தமாகி ரெண்டுமே அருவமாக இருக்கிறபடினால எல்லா இடங்களிலேயும் அது கலந்துருக்கு. இப்போ அசுத்தமாகி சுத்தமாகி உங்களுக்கு காமிக்கிறதுக்காக உங்களுக்கு காமிச்சிருந்தாலும் கூட இது எல்லாத்திலையும் அது கலந்துருக்கு. மந்திரம் பதம் வண்ணம் பவனம் தத்துவம் இதோட கூடிய இந்த அத்துவாக்கள் எல்லாத்திலையும் அது உள்ளும் புறம்புமாக கலந்துருக்கு. ஏன்னா அதிலிருந்து தானே அதெல்லாம் வருது. தாயின் தன்மை குழந்தைக்கு வருது இல்லையா, தாயிடத்திலிருந்து அந்த குழந்தை வருகிறபடினாலே தாயின் தன்மை அந்த குழந்தைக்கு வருகிறது. அதை போலவே சுத்தமாகியிலிருந்து இவைகளெல்லாம் வருகிறபடினாலே சுத்தமாகி இவைகளெல்லாம் பரவி இருக்கிறது. அதனால உங்களுக்கு மரபணு என்று சொல்கிறான். உடனடியாக இன்னாருடைய குழந்தை என்பதை தீர்மானிக்கிறதுக்கு 2 பேரையும் டெஸ்ட் பண்ணி பார்த்தா தெரிஞ்சு போடுங்கிறாங்க. அது எப்படி சொல்கிறோம்? அங்கிருந்து வந்ததுனால அதனுடைய தொடர்புகள் அங்கே இருக்கும். எல்லாம் சித்தாந்தத்தினுடைய தேடி தான் உங்களுக்கு. எந்த வழியிலையும் உங்களுக்கு அந்த தேதி இல்லாமல் உள்ளது. இது நேரடியாக நாம் அப்படியே படித்து வரோம். அவங்க விஞ்ஞான முறையில் அதில் ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு அதை தெரிஞ்சுக்கிறாங்க. எது எதிலிருந்து தோன்றியதோ அதனுடைய சுபாவம் அதிலிருந்து நிருபாதி பரசிவத்தால் நிகழ் சடாத்துவாக்கள் வருமாறு தோற்றுவித்த மாயை 2 அது அருவாகி ஒருவாமல் நம்மை விட்டு நீங்காமல் அறுவகையின் உள் புறம்பும் குரல் போல 6 வகையான அந்த வழிகளினுடைய உள்ளேயும் புறம்பேயும் அந்த மாயை 2ம் உழுவது போல இந்த 3 வழியும் ஓமைதான் சொல்ல வந்த வழி என்ன? அதுபோல வெறு ஞான சிவன் முத்தர் வெறு ஞான சீவன் முத்தர் ஞானிகள் பிறங்குவர் தீங்கருக்கு தீங்காகிய பாசத்தை நீக்கி பிறங்குவர் எல்லாவற்றின் உள்ளும் புறம்பும் விளங்குவார். சரி, அவர்களுக்கு எல்லாம் எப்படி தெரியும்? எல்லாம் சிவமே ஆயிட்டு. அப்ப சிவத்தோடு கூடியிருக்கிறவர்களாகினாலே இவர்கள் எல்லாத்திலையும் உள்ளும் புறம்பும் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுது. ஏன்னா உள்ளும் புறம்புமாக இருக்கிற சிவனையே பார்க்கிறார்கள். பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோர் சாமி பரமே பார்த்திருப்பார். பதார்த்தங்கள் பார்க்க ஞானிகளுக்கு உலகம் சிவமயமாக தெரியும், அஞ்ஞானிகளுக்கு சிவமும் உலகமயமாக்கு. இங்க திருக்கோயிலில் சுவாமி அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க. அங்க போனோம்னு என்ன சொல்லணும்? ரொம்ப நல்லா இருக்கு. இதெல்லாம் உண்மையான கல்லா இருக்குமா இல்லை ஏதாவது இமிட்டேஷன் கல்லா இருக்குமா? இனி யார் இன்னும் பாதிக்கிறது பாருங்க. சுவாமியுடைய அடைகளை வைத்து தன்னை மறந்து சுவாமியின் இடத்துல ஈடுபட்டு இறைவனை அழைக்கலாம். அவன் சுவாமியை சுவாமியா பார்க்கலாம். ஆனா சுவாமிய நகநட்டாகவும் கைகாலாகவும் அவயமாகவும் இப்படியெல்லாம் பார்த்துருக்காங்க. இதுதான் சொல்றாரு. பரஞானத்தால் பரத்தை ஜரித்தோர் சாமி பரவியை பார்த்திருப்பர் பதார்த்தங்கள் பார்ப்பார். இவர்கள் ஞானிகளுக்கு உலகம் சிவமயமாக தோன்றுகிறது. உலகத்தில் இருந்தாலும் உலகத்தோடு தொடர்பு வைத்துக் கொள்ளாமல் சிவத்தோடு தங்களுடைய தொடர்பை வைத்துக் கொண்டிருக்கிறார். அதனால் சிவம் பிரகாசிக்கின்ற இடமெல்லாம் அவர்களும் இருக்கிறார்கள் என்று அர்த்தமாகும்.
அதை முள்ளும் புறம்புமாக இருக்கிறார்கள் என்று அதை எழுதி 3 வழியில் அதுக்கு ஓமையை சொல்லி ஓமையை விளங்க வச்சு அதுக்கப்புறம் அதை கொண்டு வந்து ஜீவன் முக்தர்களோடு நமக்கு அதை பொருத்தி காமிச்சிருக்காரு. உபாதி இல்லாத சிவபரம்பொருளால் விளங்குகின்ற 6 அத்துவாக்களும் தோன்றுமாறு தோற்றுவித்த சுத்தமாயை அசுத்தமாயை இரண்டும் அரூபமாகி அந்த 6 அத்துவாக்களின் உள்ளும் புறமும் நீங்காது புரிந்து விளங்குமாறு போல பேரறிவுடைய ஜீவன் முக்தர்கள் அத்துவாக்களின் உள்ளும் புறம்பும் தடையின்றி விளங்குவார்கள். இங்கு பார்த்தாலும் இந்த ஜீவன் முக்தர்களுக்கு இருப்பாக அது இருக்கும். ஜீவன் முக்தர் உலகப் பொருள்கள் அனைத்தினிடத்தும் உள்ளும் புறம்பும் தடையின்றி விளங்குவார். அதனுடைய பொருள் என்னன்னா, ஜீவன் முக்தர்கள் உலகப் பொருள்கள் அனைத்திலேயும் உள்ளும் புறம்பும் சிவமே காண்பர். அந்த வார்த்தையா வித்தியாசமா குறிப்பிடுறார். மாயை 2 என்ற இடத்து மாயை இரண்டும் அப்படின்னு இருக்கணும். இணைத்தல் அறிந்த சிறைமுதல் கிழவிக்கு வினைப்படுத்துவதில் உண்மை வேண்டும். அந்நிரண்டும் சிவந்தன. கண் 2 சிவந்தன மீதி வருது என்ன ஆச்சுங்களா? அங்கே உண்மை போடும். அது முற்றுமையில் வரும். பன்னிருகையும் பார்ப்படை எச்சி திருவிழாக்கு பன்னிரு கையும் பார்ப்படை. பன்னிருகை பார்ப்படை எச்சின்னா அப்புறம் மீதி கையில் என்ன பண்ணாரு அப்படின்னா இல்லையா? உண்மை போடு. தமிழ்நாட்டு முவேந்தரும் வந்தா. அங்கே கை என்பது சினை, இங்க மூவேந்தர் என்பது முதல். மூவேந்தரும் வந்தார். தமிழ்நாட்டு மூவேந்தர் வந்தார் என்று சொன்னால் மீதி தமிழ்நாட்டிலே வேந்தர் என்ற பெயருக்கு முழுவதுதான் முடியும். அன்றவர்களெல்லாம் மன்னர் அரசர் என்று வழங்கலாம். வேந்தர் என்று குழல் அதான் மரபு. இந்த புறநானூறு நூல்களில் பார்த்தீங்கன்னா பழைய நூல்களில் வேந்தர் என்ற சொல் சேர சோழ பாண்டியர்களைத்தான் குறிக்குமே அன்றி வேறு யாரையும் குறிக்காது. அவர்களெல்லாம் மன்னர்கள் மன்னர் அரசர் என்பது சேர சோழ பாண்டியர்களுக்கும் சொல்லலாம், மற்றவர்களுக்கும் சொல்லலாம். கல்லூரியில பல்கலைக்கழக துணைவேந்தர் இருக்கிறாங்க. பல்கலைக்கழக துணைவேந்தர் இருக்காரு, பாவேந்தர் இருக்காரு, எல்லாரையும் நமக்கு சொல்லுவோம். இந்த காலத்துல அந்த வார்த்தைக்கு இதுதான் நமக்கு ஒரு பரப்பு. மூவேந்தர் வந்தார் என்று சொன்னாலே மற்றவர்கள் யாரும் இல்லை. அது நீங்க உறுதியெடுத்து சொல்றதுக்காக நம்ம போட்டு மூவேந்தரும் வந்தார். இந்த முற்றுமை என்பது இலக்கணம் குறிப்புல மாயை 2ம் அதுக்கு மேல மாயை கிடையாது. பிரகிருதி மாயைன்னு ஒன்று இருக்கே. அப்ப அது ஒரு முன்னாட்சியன்னா பிரகிருதி மாயை தனியா பிரகிருதி மாயன்னு சொல்றது குணதத்துவம்னு சொல்லுவாங்க. வேறொரு பெயரால வச்சு அழைக்கப்பட்டது. பருங்குண வடிவாய் மூல பிரகிருதி கலையில் தோன்றி. பருங்குண வடிவாய் மூல பிரகிருதி கலையில் தோன்றி. மூல பிரகிருதி வருகிற பொழுது குணவடிவமாக வருகிறதாகினாலும் குணதத்துவம் என்று ஒரு வார்த்தையினாலே சொல்லப்படும். பரசிவன் தான் அப்படின்னு தான் என்பதை அரிசியாக்கி அப்படி அர்த்தம் பண்ணுறாங்க. உபாதி என்பது பிரிதொன்றம் சேர்க்கை. இது இல்லை இறைவனுக்கு. அதனால உபாதி இல்லாதவன் நிர் உபாதி. பரசிவம் ஒன்றினும் தோய்வின்றி சுயம் பிரகாசமாய் இந்த பரசிவமானது ஒன்றோடும் சேராமல் சுயம் ஒன்றினும் தோய்வின்றின்னா ஒரு முழுவோடும் ஒரு சேர்வதில்லை. சுயம் பிரகாசமாய் நிற்பது. அதனில் நிருபாதி பரசிவம். மாயை சடப்பொருளாதலில் தானே தன் காரியத்தை தோற்றுவிக்காது. மண் தானே குடமாயிடுமா? ஆக மண்ணை குடமாக்குவதற்கு ஒரு நிமித்த காரணம் தேவை. அதுபோல மாயையிலிருந்து உலகத்தை தோற்றுவிப்பதற்கு நிமித்த காரணமாக இறைவன் தேவை. மண் கடல் நிறையவற்றை தானே தோற்றுவிக்காதவாறு போதும். கடல் நிறையவற்றை மண்ணினின்றும் புலாரம் தோற்றுவிக்குமாறு போல அத்துவாக்கள் 6ஐயும் மாயையில் நின்று சிவன் தோற்றுவிக்கும். அது மாயை முதற்காரணம். சிவன்
நிமித்த காரணம், கருத்தா. துணைக்காரணம் சக்தியும் இறைவன். நம்ம வினை ஒரு துணைக்காரணம், இறைவனுடைய சக்தி ஒரு துணைக்காரணம். இறைவன் நிமித்த காரணமாக இருந்தாலும் சக்தி மூலமாகத்தான் மாயையிலிருந்து உலகம் தோன்றுகிறது. இதைத்தான் நாம சங்கல்பம் என்று சொல்லுவோம். இறைவன் சங்கல்பத்தினாலே மாயையிலிருந்து உலகம் தோன்றுகிறது. சங்கல்பம் என்பதுதான் சக்தி. இந்த சக்தியும் துணைக்காரணம், நம்முடைய வினையும் துணைக்காரணம். ஒரு ஆன்மாவுக்கு ஒரு உடம்பு கிடைக்கிறதுனா அதுக்கு என்ன காரணம்? வினை. அப்படி வினை ஒரு துணை காரணமாக இருக்கிறது. அதனால குறிப்பிட்ட ஒரு உடம்பை இந்த ஆன்மா வருகிறது. இந்த உடம்பு மாயையின் காரியம் தான். இருந்தாலும் மாயையின் காரியம் என்று சொன்னால் மாயை எல்லாருக்கும் ஒரே மாதிரி உடம்பை உண்டு பண்ண முடியாது. அது வினையின் காரணமாக அந்தந்த ஆன்மாவுக்கு ஏற்ற உடம்பை இந்த மாயை தருகிறது. தத்துவாக்கள் ஆரணியும் மாயையின் என்று சிவன் தோற்றுவிப்பான். சிவன் அதுதான் இந்த நிறைய கேள்விக்கிறார். சிவன் இந்த உலகத்தை மாயையிலிருந்து தோற்றுவிக்கிறானே, அப்படி தோற்றுவிக்கிற பொழுது புயவன் மண்ணிலிருந்து பானையை உண்டாக்குகிற பொழுது அவன் உடம்பு அசைகிறது, குந்தி உட்காரணும், மண்ணை கையால் பிசையணும், மண்ணை இந்த சக்கரத்தில் வச்சு உருட்டும் போது கையை ஒரு லெவலில் வச்சுக்கணும். லெவலில் வடிப்போம், மண்ணை அப்படி வயிற்றுக்கு வரும், அது சுற்றிக்கிட்டே இருக்கும் சக்கரம் வழிக்கு. இப்படியெல்லாம் பண்ணுறானே, அப்போ சிவபெருமான் இப்படியெல்லாம் பண்ணிட்டு தான் இந்த உலகத்தை உண்டாக்குறாராம். அவர் எங்கே உட்கார்ந்துக்கிட்டு எப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு இந்த கேள்வியெல்லாம் கேட்டு இதுக்கு பதில் சொல்லியிருக்கிறார். நான் சித்தியாவில் அப்படின்னு இந்த கேள்வியெல்லாம் வம்பு பிடிச்சவன் கேட்பான் நாளைக்கு அப்படின்னு தெரிஞ்சு அவர்களுக்கெல்லாம் எங்கே அவர் எங்கே எப்படி இருந்து காலம் என்கிற ஒரு தத்துவம் இருக்கிறது. அந்த கால தத்துவம் உலகத்தில் இல்லே வர முடியாது. காலம் இருக்கிறது. எங்கிருந்து கூட அந்த காலம் தன் வேலையை செய்கிறது. காலம் உட்கார்ந்து இருக்கிற இடத்தை கண்டுபிடிங்க. ஞானம் வேடினையின் தந்து நிறுத்தி பின் நாசம் பண்ணும் காலமே போல கொள்ளி நிலை செயல் கடவுள் கண். கடவுள் எப்படி உலகத்தை படைக்கிறார், எங்க இருந்து படைக்கிறாருன்னா, இந்த காலம் உலகத்தில் எல்லாருக்கும் காலம் இல்லாமல் நடக்குது. இந்த காலம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் அவசியமா இருக்கு. அந்த காலம் எந்த இடத்திலிருந்து வருகிறது? அதுபோலத்தான் இறைவனும் இவற்றின் ஊடையே மறைந்து நின்று தன் காரியத்தை தெளிவா ஒரு இடத்துல உட்கார வச்சு பார்க்கணும். காலம் நம்மோடு கலந்து நின்றுதான் தன் காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது தவிர அது தனியா ஒரு இடத்திலிருந்து நாம சொல்றோம் மாசம், வருஷம், நாடு, பகல், இரவு இதெல்லாம் சொல்றோம். இதெல்லாம் சும்மா ஒரு உபச்சாரமே தவிர இதெல்லாம் காலம் அல்ல, மொத்தத்துல காலம். ஏன்னா நம்ம ஒரு மணி இன்னொரு இடத்துல வச்சுட்டாரு, நமக்கு பகல்னா இன்னொரு இடத்துல இரவாது. இதெல்லாம் அங்கங்கே வகுத்தது. அதனால்தான் திருவள்ளுவர் ரொம்ப ஜாக்கிரதையா சொல்றார். நாளைன ஒன்று போல் காட்சி, அது நாள் இல்லை, அது போல காண்பிக்கிறது நமக்கு இந்த காலம். தன்னை மொத்தமா காட்டாம பகுத்து காட்டுகிறது இந்த காலம். அதை பகுத்து காட்டுகிறதே தவிர காலத்துக்கு அந்த பாகுபாடுகள் எதுவும் இல்லை. எச்சரிக்கையா இருந்த அந்த கால விஷயத்துல நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கு. அதுக்காக சிவன் எப்படி பண்றாங்க? தந்திடம் சிவனவந்தன் சன்னதி மூலில், சிவனுடைய சன்னதியில அந்த காரியம். அதனால சிவனுக்கு சேஷ்டை. சூரியன் மேலே இருக்கிறது, கீழே தாமரை மலர்கிறது, குமுதம் குடிக்கிறது. அவனுக்கு தாமரையை மலர்த்த வேண்டும் என்றோ குமுதத்தை குறிக்க வேண்டும் என்றோ எண்ணம் இல்லை. ஆனாலும் அவனுடைய சன்னதியிலே இவைகள் தன்னுடைய காரியத்தை செய்கின்றன. அதனால தான் நம்ம என்ன சொல்றோம்? சூரியன் முந்தால் தாமரை மலரும், ஆம்பல் துணியும் அப்படின்னு.
சூரியன் நான் தாமரையை குறிக்க போகிறேன்றானா? இல்லை. அதே போலதான் இறைவனுடைய சன்னதி மாத்திரையினாலே இந்த காரியங்கள் நடக்கிறது. இறைவனுக்கு முன்னாலே இவைகளெல்லாம் நடக்கிறது. அதனால நாம் என்ன சொல்றோம்? உபச்சாரமாக இறைவனால் நடக்கிறதுன்னு சொல்றோம். இறைவனுடைய சன்னதியிலே இந்த காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இது பற்றி அவனுக்கு ஒன்றும் விகாரம் இல்லை. அத்துவாக்கள் 6: மந்திரம், பதம், வண்ணம், தத்துவம், பவனம், கலை. வண்ணம் என்பது அக்கரம், எழுத்து. கலை என்பது நிகழ்ச்சி, திருட்டை, வித்தை, சாந்தி, சாந்தியதை என்பன. இந்த 6 அத்துவாக்களும் சுத்தமாயா காரியங்களாகும். 6 அத்துவாக்களும் சுத்தமாயா காரியங்கள். ஆனால் இவற்றுள் தத்துவம், புவனம் என்னும் 2ம் அசுத்தமாயா காரியங்களாகவும் தோன்றும். சிவதத்துவம் நீங்களாக கீழுள்ள தத்துவங்களில் இருக்கின்ற புவனமும் தத்துவமும் அசுத்தமாயா காரியமாகவும், அதுக்கு மேலே இருக்கிறவர்களுக்கு உள்ள தத்துவமும் புவனமும் சுத்தமாயா காரியமாகவும் வரும். அதனால்தான் தத்துவம், புவனம் என்ற 2ம் சுத்தமாயா காரியமாகவும் இருக்கும், அசுத்தமாயா காரியமாகவும் இருக்கும். ஆனால் மற்றது இருக்கிறத மந்திரம், பதம், வண்ணம், கலை, இந்த 4ம் சுத்தமாயினுடைய காரியம். அதனால்தான் நாம இறைவனை அடைவதற்கு சாதனமாக மந்திரம், பதம், வண்ணத்தை உபயோகப்படுத்தும். அதுக்கு தான் மயக்கம் வராது, குழப்பம் வராது. அசுத்தமாயின் காரியம் அல்ல அந்த 3. அந்த மந்திரம், பதம், வண்ணம் உண்டாகின்ற முறையை பற்றி சொல்லுகிற போதுதான் உங்களுக்கு வைகரி முதலாகிய வாக்குகள். வைகரி, மத்திமை, வைசந்தி, சூக்குமை என்கின்ற வகையில சூக்குமையிலிருந்து வைசந்திக்கு வந்து, அங்கிருந்து மத்திமைக்கு வந்து வைகரிக்கு வருகிற பொழுது வெளியில புறப்பட்டு ஒலிக்கின்ற சப்தமாக, எழுத்தாக, எழுத்தின் தொடர்ச்சியாகிய பதமாக, பதத்தின் தொடர்ச்சியாகிய மந்திரமாக அது வருகிறது. இந்த மந்திரங்களை பிரயோகம் பண்ணுகிற காலத்திலே அது சுத்தமாகிய காரியமாகினாலே மயக்கம் இல்லாமல் இறைவனை அடைவதற்கு அந்த மந்திரங்கள் உதவுகின்றன. அது சப்தகோடி மகாமந்திரங்களாக சொன்னாலும் தெரியும், ஷடங்க மந்திரங்களாக சொன்னாலும் தெரியும், சட்டப்பிரம மந்திரங்களாக சொன்னாலும் தெரியும். இவைகளெல்லாம் உங்களுக்கு பூஜா காரியங்களில் இந்த மந்திரங்களை நாம் அதிகமாக உபயோகப்படுத்துவதுடைய காரியம் சுத்தமாயா காரியம் என்பதனால. அசுத்தமாயா புவனவாசிகளுக்கும் ஏனைய 4ம் சுத்தமாயா காரியங்களே. புவனம் தத்துவம் தவிர பாக்கி இருக்கிற 4 இருப்பாங்க, அது சுத்தமாயா காரியம்தான். அது வித்தியாசமே கிடையாது. அத்துவா என்பது ஒரு வழி. இவை வழியானாலும் விரமும் சிவஞான சித்தியார் 8ஆம் சூத்திரத்தில் விழித்து கூறினாமாதலின் அவ்விடத்து காண்க. இங்கே போய் பார்த்து தெரிஞ்சுக்கிறார். அதை விடுச்சலா ஒவ்வொரு இடத்துலையும் நிவர்த்தி கலையில் எத்தனை மந்திரம், எத்தனை பதம், எத்தனை வர்ணம், எத்தனை புவனம், எவ்வளவு தத்துவம் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் சொல்லி வச்சிருக்காரு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு பாடல் வந்திருக்கிறது. நிவர்த்தி கலைக்கும், திருவிழா கலைக்கும், நிச்சயத்தையும், சாந்திக்கும், சாந்தியதிக்கும் ஒவ்வொன்றிலையும் இந்த 6 இருக்கு அப்படின்றத அங்கே சொல்லியிருக்காரு. மண் கடத்தை தோற்றுவித்து இப்போ மண்ணினால பானை வருகிறது. அந்த மண் அந்த பானைக்கு உள்ளேயும் இருக்கிறது, புறம்பேயும் இருக்கிறது. கிழித்து கொடுக்குறான்னா வெளியில கொடுக்கும், உள்ள கொடுக்க மாட்டோம். எலக்ட்ரோ பிளாக்டர் கொடுக்குறாங்க, அது எங்கே கொடுக்குறாங்க? மேல்தான் உள்ள கொடுக்கும். உள்ள வெறும் இரும்பு குழாயிரம் வெளியில் பலபடாத உள்ள ஒரு உடச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட சாதாரண. அதுதான் ஒரு மண்ணை வச்சு பானையை பார்த்தீங்கன்னா வெளியிலையும் பானை, உள்ளேயும் அந்த பானை மண். வெளியிலையும் மண்ணாக இருக்கும், உள்ளேயும் மண்ணாக இருக்கும். மண் கடத்தை தோற்றுவித்து அந்த கடத்தின் உள்ளும் புறம்பும் விளங்குமாறு போல மாயையும் தன் காரியத்தை தோற்றுவித்து அதனுடைய உள்ளும் புறம்பும் கலந்து விட்டு விலகிறது. அந்த மாதிரி அதையும் கலந்து விளங்கும். விளங்கினும்
அப்படி விளங்கினாலும் இப்போ பானையில் மண்ணு உள்ளேயும் புறம்பேயும் இருக்கிறது நமக்கு தெரிகிறது. ஆனால் நாம் இருக்கிற தத்துவங்களில் இந்த மாயையும் உள்ளேயும் புறம்பேயும் இருக்கிறது நமக்கு தெரியலையே. நீங்கள் பானைன்னு சொல்லுவீங்க, எனக்கு பானையில் புரியுது மண் உள்ளே இருக்குது வெளியில் இருக்குன்றது கண்டுபிடிச்சோன்னு. ஆனால் தத்துவங்களில் மாயை உள்ளேயும் இருக்குது வெளியிலும் இருக்குன்றீங்களே, அது எப்படி அப்படின்னா அது அருவமாகினாலே ஒன்றும் தெரியாது. விளங்கினம் மண் போல மாயை உருவப்பொருள் அண்மையில் கண்ணால் காணப்படுவதில்லை, பார்க்க முடியாது. இந்த மாயை கலந்திருக்கிறத கண்ணால் காணப்படாதது கொண்டு மாயை என்பது ஒன்று இல்லை என்றால் கூடாது. ஏன் தெரியுமா? கடவுள் கண்ணால் காணப்படாது, கடவுளை இல்லைன்னு சொல்ல முடியுமா? சரி, அது கூட போகட்டும், சில பேர் அதையும் சொல்லிவிடுறாங்க. ஆனால் உயிர் என்பது கண்ணால் காணப்படாது, அதுக்காக உயிர் இல்லைன்னு சொல்ல முடியுமா? உயிர் இருந்தால் உடல் இயங்குவதும் உயிர் போனால் உடல் இல்லாமல் இருக்கும் தெரிகிற பொழுது உள்ளே ஒன்று இருக்கிறது, அது போகிறது வருகிறது என்பது தெரிகிறது இல்லையா? அதுக்கு உயிர் நாம் பேர் வைக்கிறோம், பேர் வைக்காவிட்டாலும் ஒன்று இருக்குன்னு தெரியுது, அது மறுக்கவும் முடியாது. அதனால உயிர் என்பது நம்ம கண்ணுக்கு தெரியலையேன்றதுனால இல்லையே சொல்ல முடியாது. அது அருவப்பொருளாகினாலே கண்ணுக்கு தெரியாது. இப்போ ஞானம்னு சொல்றோம், அது அருவம், அது நாம் கண்ணால் காண முடியாது, ஆனால் உணர முடியும். ஞானம் இல்லாதவன்னு கிடைக்கும். ஞானம் என்ன கட்டியாக்கியாலும் கண்டு சொல்லிட்டு இருக்கோமா? ஞானம் இருக்கிறவனையும் இல்லாதவனையும் எப்படி கண்டு கொடுக்குறோம்? அவனுடைய பேச்சாலும் செயலாலும் பாவனைகளாலும் ஞானம் உள்ளவன் ஞானம் இல்லாதவன் என்பதை நாம் அது இருதன் துணை கொண்டு அதை ஊகிக்கலாமே தவிர நேரடியாக ஒளிபுலங்களுக்கு வசமாக. உருவப்பொருளால் உள்ள மண் உருவப்பொருளால் உள்ள கடந்தறிமாய் தோன்றுகின்றது என்று சொன்னால் நியாயம் தெரியும். ஆனால் அருவப்பொருளால் உள்ள மாயை உருவப்பொருளாக உள்ள இந்த அத்துவாக்களாக தோன்றுதல் கூடும் என்பது எப்படி வரும்? அருவத்திலிருந்து உருவம் தோன்றுமா? மண்ணு உருவம், பானை உருவம். ஒரு உருவத்திலிருந்து இன்னொரு உருவம் தோன்றுவது என்று சொன்னால் அதை நம்ப முடியும். ஆனால் அருவமாக இருக்கிற மாயையிலிருந்து உருவமாக இருக்கிற தத்துவம் படி தோன்றும் மெய்வாய் கண்ணு குச்செடி இதெல்லாம் உருவம் உள்ளதல்லவா? இந்த மாதிரி தத்துவங்கள் எல்லாம் எப்படி தோன்றும்ன்றதை சொல்ல முடியும். மரம் முதலியன இப்போ மரம் தோன்றுகிறது. இந்த மரம் எப்படி இருக்கு முயற்கிறத அருவமாய் இருந்து பின் உருவமாய் தோன்றுமாறு போல. அது முதல்ல அருவமாக இருக்கிறது, அப்புறம் உருவமாய் தோன்றுமாறு போல அருவமாகிய மாயையிலிருந்து அத்துவாக்களும் போகும். இது கூட சொல்லுவான், அது நுட்பமாக இருக்கிறது பருமையாக ஆகிறது. நுட்பமாக இருக்கிறதுக்கும் முன்னால ஒரு நிலை உண்டு, அப்ப அருவம் தான். உருவமாய் விளங்கும் வித்துத்தானே மரமாய் தோன்றுகின்றது. அதான் அந்த அடுத்த கேள்வி. உருவமாய் விளங்குகின்ற விதைதான் மரமாய் தோன்றுகின்றது. அந்த வித்தினிடத்திலே அருவமாக இருந்து கொண்டிருக்கின்ற மரசக்தி தான் வித்திலிருந்து மரத்தை தோற்றுவிக்கிறது. அதனால அது உருவமாய் இருக்கிற வித்திலிருந்து வந்துள்ளது. அந்த உருவமாய் இருக்கிற வித்துக்கு முன்னாலே அருவமாய் இருக்கிற மர சக்தி அதுல இருக்கிறது. வித்தினிடத்து அடங்கி இருக்கும் அருவமாகிய மர சக்தியே உருவமாய் தோன்றுகின்றது. அந்த சக்திக்கு வித்து பட்டுக்கோடாக இருக்கு, ஒரு ஆதாரமாக இருக்கு. இந்த மாதிரி ஆதாரம் இன்னும் வேணும். வித்திலிருந்து மரம் தோன்றுவதற்கு அந்த மர சக்தி தான் மூலகாரம். அந்த மரசக்திக்கு அந்த விதை இருக்கிறது, அந்த பருப்பும் இதுவும் தோலுமாக இருக்கக்கூடிய அந்த விதைத்தன்மை, அந்த விதைத்தன்மை பற்றுக்கோடும். இன்னும் சொல்ல போனால் அதிலிருந்து மரம் தோன்றுவதற்கு நிலமும் நீரும் கூட பற்றுக்கோடும். இதெல்லாம் இல்லாம வராது. இவ்வாறு மாயைக்கு சிவம் பற்றுக்கோடாக இருக்கும். மாயையிலிருந்து உலகம் தோன்றுவதற்கு சிவம் பற்றுக்கோடாக இருக்கும். மாயை அருவம் என்பதும் அதனின்று உருவம் தோன்றும் என்பதும்
அறிவியல் உருவந்து ஒன்றி அங்காங்கி பாவமாகி என்று சொன்னார் சித்தியாக இங்கே அங்கே விளக்கிஇருக்கிறார். அங்கே பார்க்கலாம். அத்துவாக்களுள் புவனம் தூள உருவம். இந்த உலகம் இருக்கிறத தூள வடிவம், தத்துவம் சூக்கும வடிவம். கலை முதலிய நான்கும் கலை மந்திரம் வண்ணம் புவம் இதெல்லாம் வண்ணம் பதம் மந்திரம் கலை இந்த நாளும் அதிசூக்கு ரொம்ப நுட்பமான. இது ரெண்டு என்ன சொன்னார் இந்த பாட்டில்? ஜீவன் முக்தன் எனப்படும் ஆன்மா அறிவாகி ஞான ரூபமாதலின் எல்லா பொருள்கள் நடத்தும் உள்ளும் புறம்பும் விளங்கும். ஜீவன் முக்தனாக ஞானிகளுடைய ஆன்மாவானது எல்லா பொருளையும் உள்ளும் புறம்பும் விளங்கும். இந்த ஞானி எங்கேயோ உட்கார்ந்துக்கலாம்னு நினைச்சாங்க. அவனும் இந்த பொருளோடு கலந்துதான் இறைவன் எப்படி எல்லாத்தோடும் கலந்து இருக்கிறானோ அதுபோல ஜீவன்முக்தனாகிய ஞானியும் எல்லா பொருளோடும் கலந்து இருக்கிறான். இந்த ஜீவன்முக்தன் தான் காணப்படும் பொருள்களை எல்லாம் ஞான வெளியாக ஞான ஆகாசமாக காணப்படும். அவன் அந்த பொருள்களுடைய தனித்தன்மையை நினைக்கக்கூடாது. இது மரம், இது கல் என்று ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பார்த்து தனித்தனியாக அறிவதே ஒன்றுமில்லை. இது எல்லாவற்றையும் ஞான ரூபமாக அறிகிறது. வேறு வகையாக நன்கு கொண்டிருக்கிறார்கள். பாலம் பானம் போல வடிகிறதால் எங்கும் ஆனதாக தியானம் பண்ணாதவன். ஜீவன் முக்தனாய் இருக்கிறவர் தன்னை இப்படித்தான் வைத்துக் கொள்ள வேண்டும். ஜீவன் முக்த நிலைக்கு வந்துவிட்டவனுக்கும் ஒரு விஷயம் சொல்லுகிறார். ஒருவேளை அவன் அப்படி இல்லாமல் வேற விதமாக போனான்னா பழையபடி கீழே ரொம்ப கீழே போயிட்டே இருக்கும். பரமபத படத்துல பாம்பு ஆயிர மாட்ட மாதிரி ஜீவன் முக்த நிலைக்கு வந்துவிட்டவன் உலகப் பொருள்களை அந்த பொருள்களின் உருவத்தில் பார்ப்பானா இந்த வித்தியாசம் வேறுபாடு அதுக்கு உண்டாகும். எல்லாவற்றையும் ஒன்றாக காண வேண்டும். தனித்தனியாக பிரித்து காணுதல் ஒன்றாக காண்பதே காட்சி. புலனைந்தும் வென்றாந்தன் வீரமே வீரம். ஒன்றாக காண்பது அதுதான் காட்சி. விஞ்ஞான காட்சின்னு சொன்னா ஒன்றாக காணும். அதாவது ஒரு பொருளாகவே எல்லா இடங்களிலேயும் இறைவனைத்தான் நாம் பார்க்கிறோம். கீதையில சொல்லுவார் பகவான், நான் உன்னிடத்திலும் விளங்குகிறேன், நீயும் என்னுடைய ஒரு அம்சம்தான். அப்ப எந்த அர்த்தம் இருக்கு? உன்னை நான் எப்பொழுதும் புரிவதில்லை, என்னை நீயும் எப்பொழுதும் புரிவதில்லை. நான் நானாக இருக்கிற வரையிலேயும் ஆன்மாவாகவே இருக்கிறேன். நான் அவனிடத்திலிருந்து பிரிவில்லாதவனாக என்னை உணர ஆரம்பித்த பாடு நான் அவனாக தத்துவமிசி மகா வாக்கியத்தில் அது நீ ஆகின்றாய். எல்லா பொருள்களும் எங்கும் முதல் வரியில கடைசியில் இருக்க வார்த்தை வானம் போல வடிகிறதாய். வானம் போல ஆகாயத்தை போல வடிவம் இல்லாததா. ஆகாயத்தில் என்ன வித்தியாசத்தை பார்க்கணும்? இவன் உள்ள பொருளிலேயே ஏகப்பட்ட வித்தியாசத்தை நம்ம உண்டாக்கி வச்சிருக்கோம். இன்னும் உலகத்தில் இருக்கின்ற அத்தனை பேரையும் ஒரே விதமாக தான் படைக்கணும். எல்லாருமே தலையில் இருக்கணும், மூங்கில் இருக்கணும், கண்ணுங்க இருக்கணும், காதல் இருக்கணும்னா இதில் ஏதாவது ஒரு வித்தியாசம் பண்ணி வச்சுருக்காங்க. இறைவன் நாம் என்ன பண்ணுறோம்? இதில் ஏகப்பட்ட வித்தியாசம். இவர் ஐயர், இவர் செட்டியார், இந்த வித்தியாசத்தை நாம் பண்ணி வச்சு நாம் அடிதடியெல்லாம் இருக்கணும். இது ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா?
இல்லை. நல்லா கவனித்து பார்த்தா எவ்வளவு அறியாமை மூடத்தனமான காரியத்தை நாம் செய்வோம். இது உலக காரியம் செம்மையாக நடக்கணுன்றதுக்காக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உலகத்துக்காக மற்றவர்களுக்காக தியானம் பண்ணுவதும் மற்றவர்களுக்கு மந்திரங்களை பாதுகாத்து அளிப்பது இப்படி ஒருத்தருக்கு வியாபாரம் பண்ணுறதுன்னு ஒருத்தர். இன்னைக்கு அந்த முறையே போயிடுச்சு. எல்லாரும் எல்லாம் பண்ணுறான், ஆனால் இதை மாத்திரம் விட மாட்டேங்கிறான். எல்லாரும் எல்லாம் பண்ணாலும் பாடி செட்டி எங்கே இருக்கான், ஐயர் எங்கே இருக்கான், விட மாட்டேங்கிறான். அப்படின்னு சொல்லுறான். படித்தவன் இவ்வளவு விஷயம் தெரிஞ்சவன் தான் அந்த இதை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப வேகம் பண்ணுறான். அனுபவத்தில் ஒன்றும் உருவாகிட்ட ஒரு சிலர் கேட்டார். இல்லைங்க, சும்மா சாதாரணமாக அந்த பன்னியர்களுக்கும் தலித்துகளுக்கும் தான் அதிகமாக சண்டை வரும். அவங்க 2 பேரும் ஒரே தொழில் செய்கிறவங்க, அதுதான் அவங்களுக்குள்ள பிரச்சனை. இப்பவே நகரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அரிஜன் என்பதை பார்க்க முடியாது. யார் அரிஜன் பார்க்க முடியும்? உங்கள் டேபிளில் நீங்கள் இந்த உட்காந்து சாப்பிட்றீங்க, அவன் அங்கே எதிர்க்கு உட்காந்து சாப்பிட்றான். அவன் யாரும் என்ன கொலை போக்கில் அவன் நெத்திலே அடி வச்சுருக்கான். பிறக்கும்போது யாராவது அந்த ஜாதியை ஒட்டிக்கிட்டு வந்திருக்காங்க. ஒன்றுமே கிடையாது. நீங்களாம் கற்பிதமாக படைக்கிறது தானே அந்த தலைமையில். எவ்வளவு விபரீதமான ஒரு காரியத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். திருவள்ளுவர் ஒரு குறள் எழுதுறாருன்னா குறளுக்கே 10 அர்த்தம் எழுதிக்கிறோம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புப்பால் செய்து முயற்சி செய்யாதுன்னு சொன்னார். திரும்பிக்கும் எனக்கு திரும்பிக்கும் தத்தம் கருணை கட்டளைக்குள் அந்த திருக்குறளை கூட வச்சு பாருங்களேன். அந்த குறளுக்கு இந்த காரியம் சிறப்பாக இருந்தால் உங்களுக்கு மதிப்பு அதிகமாக எழுதப்படும். காரியத்தை நன்றாக செய்ய வேண்டும், அவ்வளவுதான். யார் எந்த தொழில் செய்கிறார்கள் என்பது அல்ல, அந்த தொழிலில் அவர்களுக்கு நிபுணத்துவம் இருக்க வேண்டும். அந்த தொழிலை மற்றவர்களை விட அவர்கள் சிறப்பாக செய்யக்கூடியவர்களாக இருக்கும். இதுதான் எதிர்பார்ப்பு. இதுக்காக வந்த ஒரு சாதி வகுப்பை நாம் என்ன பண்ணோம்? எல்லாத்திலையும் வந்து மோதல் இல்லை. இதுக்கு தான் நம்ம பெரிய புராணத்தை படிக்க விட்டு அதனுடைய சாதி வகுப்பு முறைகளையும் அந்த காலத்தில் அவர்கள் எதிர்பார்த்திருந்த ஒரு காரியங்களை பார்க்கிற பொழுது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக தோணும். திருஞான சம்பந்தர் ஒரு நல்ல பிராமணர், ஸ்மார்த்த பிராமணர், கௌரவ கோத்திரம். அவருடைய தந்தையாரும் யாகம் முதலாகிய காரியங்களெல்லாம் செய்யக்கூடிய நல்ல பிராமணோத்தமர். அப்படிப்பட்ட திருஞான சம்பந்தருக்கு மயிலாப்பூரில் சிவனேஸ்வரியார் எப்படி ஒரு பொண்ணை வளர்த்தார். திருஞான சம்பந்தருக்கு தான் கட்டி கொடுப்பேன்னு சொன்னார் பயிற்சிக்காரன். உலகத்தில் கட்டி கொடுக்கக்கூடிய முறை இல்லை என்று சொல்லுவானால் அவர் கட்டிக்க மாட்டார்னு சொன்னால் ஒரு வளத்தில் அப்பவே கட்டிச்சிருப்பாங்கல்ல. இந்த மாதிரி சொல்லாதீங்க, அவர் என்ன ஜாதி, நீங்கள் என்ன ஜாதி, உங்கள் பொண்ணு அவர் கட்டிப்பாரா, கட்டிப்பாங்கல்ல. முறை இருக்கிறதுனால தான் அவர் வளர்த்தார். சிவாச்சாரிய குடும்பத்தில் பிறந்த சுந்தரருக்கு ஒரு வேளாண் குடும்பத்தில் பிறந்த சங்கிலியார் திருமணத்தை செய்து கொள்ளலாம் என்று சொல்லி சிவபெருமான் அப்ரூவ் பண்ணாரு. சிவபெருமானை கூப்பிட்டு தீபூதி பூஜை கொண்டு இவன் நீ சைவன், நீ வேளாளர், நான் ஐயர்ன்றான். அதே பூஜை வேச தினமும் திருத்தொண்டர் புராணம், திருத்தொண்டர் தொகை சம்பந்தம் இருக்காங்க. ஒருவரை கொடுப்பனையோ உணவு உண்ணுதல் போக்குவரத்து காரியங்களையோ ஒரு பிரச்சனையும் இருந்த மாதிரி தெரிகிறது. அவர்களுக்கு தான் ஜாதி எல்லாம் இருந்தது. சாதி அவரவர் தொழிலை செய்வதற்கு அவருக்கு ஒரு வழிமுறையாக இருந்ததே தவிர சாதியை முடிகின்றவங்க யாரும் ஆடுறது. ஒரு இடத்துல ஒரு கவியரங்கத்தில் இருக்கிறோம். தொடர்கதையாகி வரும் சிக்கல் என்பது புது தலைப்பு. அந்த கவியரங்கத்தில் அடையாள கமிஷனத்தில் ஒரு கவியரங்கம். அது எனக்கு வந்து சாதிகள் என்று தலைப்பு கொடுத்துருந்தாங்க. இதைத்தான் சொல்லலாம். தேவாரம் பாடி வந்த திருஞான சம்பந்தருக்கு ஆவலாய் பெண் கொடுக்க 6ஆம் நூற்றாண்டதனை மயிலாப்பூர் செட்டியார் மகளை வளர்த்ததும் கல்லாய கதையல்ல கருவுத்து கருக்கிறது. ஒத்தியூர் வேளாளர் உந்தளித்த சங்கிலியை மற்றொரு நாள் சுந்தரனும் மனைவி என வரிக்கலையோ. பெண்தன்னை கூடுதற்கு ஜாதி இல்லை. என்ன பண்ணாலும் கற்பழிக்கலாம், அனுபவிக்கலாம். அதுக்கு வந்து ஜாதி பார்க்கறது கிடையாது. ஆனால் கொள்வதற்கோ கொடுப்பதற்கோ ஜாதி சரியில்லை என்றால் சங்கடங்கள் வரும்.
இது என்ன நியாயம்? ஈரஜாதின்னு சொன்னா நீ உடம்பு போறது மாதிரி ஈர இல்லையாப்பா? இதெல்லாம் எவ்வளவு பெரிய தவறுகளை இன்னும் செய்து கொண்டிருக்கிறார்கள். படிக்கிற சாஸ்திரங்களையும் இல்லை, நூல்களையும் இல்லை. பராசர முனிவர் அதுதான் கேட்டுக்கலாம். பராசர முனிவர் அது பராசர போத்திரம் என்று இன்றைக்கு பிராமணர்களுக்குள்ள பெரிய போத்திரமாக வச்சுருக்காங்க. அந்த ஒரு நாள் யமுனை நதி ஓடத்தில் நள்ளிரவில் படகோட்டும் செம்படவர் சிறுமிதனை பருவப்பன் உடலாக்கி மணந்தகளை உணர்ந்த விஷயம் ஒன்றோ. யாரவர்? செம்படவத்து. அவதான் படகு ஓட்டின அந்த பொண்ணு தான் அவங்க உட்கார்ந்துருந்தாங்க. அதுவும் 12 வயசு பொண்ணு. அது 3 வயசுக்கு வராது. படகு ஓட்டிட்டு இருந்தது. அது ஏது உட்கார்ந்தார் பராசரர். ஆற்று நடுவில் போய் கொண்டிருக்கிறார். யமுனை ஆற்றினுடைய நடுவில் போற பொழுது மேலே பார்க்கிறார். வானத்தில் இருக்கிற கிரகங்களுடைய நிலையெல்லாம் பார்க்கிறார். இந்த நேரத்திலே ஒரு உயிர் உற்பவமானால் அது உலகத்திலே மிகப்பெரிய செயற்கரும் செயலை செய்யும் என்று நினைத்தார். ஒரு உற்பவம் ஆகணும்னா ஒரு பொண்ணு வேணுமே. இங்க இருக்கிறது யாரு? உடனே தன்னுடைய தவ வலிமையினாலே அவளை பருவப்பெண்ணாக ஆக்கினார். அங்கேயே ரிஷி ஆகினாலே அவருக்கு உடனே ஞான கிருஷ்ணன் மூலமாக குழந்தை பிறந்தது. இவருதான் வியாசர். அவர்தான் வேதத்தை பகுத்து அளித்தவர். இதுதான் நான் கேட்டேன். படவோட்டும் செம்படவர் சிறுமிதனை பருவப்பன் உடலாக்கி மணந்தகதை ஊரெழுந்த விடையோன்றோ. செம்படவர் சிறுமி பெற்ற சீரான பிள்ளை என்றோ அங்குயிர் வேதத்தை அழகாக வகுத்தமைத்தான். வேதம் வகுத்தளித்த வியாசருடைய சந்ததிக்கு சாதி செருக்கு வர சந்தர்ப்பம் இதைத்தான். வியாசருடைய பரம்பரை தானே இவர்களெல்லாம். இந்த பிராமணர்களுக்கு இது நாமெல்லாம் ரொம்ப சொந்தவங்க மேலிருந்து வந்தவங்கன்றாங்களே. எங்களுக்கு பற்றிக்கிறீங்க இதெல்லாம் நாம் படிக்கிறதோ? எல்லா சாஸ்திரங்களும் படிக்கிறாங்க. தமிழையும் பெரிய புராணம் போன்ற நூல்களை எல்லாம் படிக்கிறோம். ஆனாலும் இந்த சாதியை பற்றி சண்டா போடணும், ஒருத்தருக்கு அடிச்சுக்கிறதும் அசிங்கமாக இருக்கு. அறிவாளி செஞ்ச காரணமாக அது இல்லை. எல்லாரையும் மனிதர்களாக நினைக்க வேண்டும். உருவத்திலே இறைவன் யாருக்கும் வேறுபாட்டை காட்ட வேண்டும். அதன் மூலமாக எதையும் தெரிந்து கொள்ள ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயங்கள் அது. எங்கள் வீட்டிலேயே ஒரு மாணவர் வந்து சேர்ந்தார். நான் ஒன்றும் சொல்லியிருக்கேன். அவருக்கு வடிவேலுன்னு பேர் சுந்தர். கலைக்கூத்தன் என்று துணை பெயர். நல்ல கவிதையெல்லாம் இருப்பார். நம்ம பைராவுக்கு ரொம்ப நெருக்கமான. அதுக்கு முன்னால எங்களிடத்துல ரொம்ப நெருக்கமாக இருந்தவர். மயிலத்துக்கு வந்திருக்கார். அவருடைய திருமணத்தில் தாராவியமாக நடந்தார். அவருடைய திருமணம் கலைஞர் கருணாநிதி தலைமையில் தான் நடந்தது. கருணாநிதிக்கு ரொம்ப நெருக்கமான. மயிலத்துக்கு வந்தார். எங்கள் வீட்டில் தங்கியிருந்தார். ஒரு வாரம் சில தமிழ்கள் எல்லாம் படித்து ஒரு சந்தேகங்கள் நினைச்சிருவார். கூடவே அவர் பக்கத்தில் உட்கார வச்சு என்னுடைய தாயார் அவருக்கு ரொம்ப ஆசாரமாக வீட்டில் விவசாயத்துக்கு ஆள்கள் வந்தால் கூட அவங்க எட்டம் தான் இருக்கணும், உள்ள வரமாட்டாங்க. இவருக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருந்து இறைய போட்டு இவருக்கு கட்டகை இருந்து தன்னுடைய குழந்தைகளுக்கு செய்கிற மாதிரி பக்கத்தில் இருந்து பரிமாறுவாங்க. எனக்கு அவர் 10 நாள் இருந்தார். அதுக்கப்புறம் அவர் பணத்துக்கு போயிட்டார். நான் கேட்டேன் என்னுடைய தாயார், இவ்வளவு நாள் நீ உட்கார்ந்து இருந்து பக்கத்தில் எனக்கு தோறு போடுற மாதிரி அவருக்கு போட்டுட்டு இருந்தீங்க. எனக்கு அவருக்கும் இடையில ஏதாவது உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சுதான். நல்ல உள்ளப்பா இருக்குல்ல. அவர் யார் தெரியுமா? அவங்களுக்கு அரிஜன். அப்பாவி இந்த விஷயத்தை இவர்கிட்ட சொல்லாம முடியாது. அதுதான் இப்ப கேட்கிறேன். அவர் பக்கத்திலே உட்கார்ந்து அவருக்கு உணவுட்டையே அப்போ ஏதாவது உனக்கு வித்தியாசமா ஏதாவது ஒரு மின்சாரம் பரவி போச்சா உங்க உடம்புல அந்த ஜாதியை விட்டு விட முடியாது. இந்த ஆட்கள் சில பேர் விவசாய ஆட்கள் வருவாங்க. 2 3 பக்கத்தில் சொல்லிடணும். இந்த கிராமத்தில் இருக்கவங்க அரிஜன் தான் வருவாங்க. நான் வந்தால் கூப்பிட்டு உட்கார்ப்பா அதெல்லாம் உட்கார்ந்து வராங்களா அப்படின்னு குண்டை இப்படி ஆட்கள் வச்சுட்டு அப்படியே வெளியிலேயே இருப்பான். என்ன பாரு
அவனுடைய பையன் ராதாகிருஷ்ணன், என் பையனோட படித்தவன் கேட்டாங்க மலையாளம். அவன் வந்த உடனே தாராளமாக வந்து கதையை உட்காரு. படிப்பு வந்த உடனே நாமும் அதை அங்கீகரிக்கணும். அது அவருக்கு புரியுது. நாம் அவர்களை அரவணைக்கிறோம். ஆனாலும் அவங்க வந்து அந்த மாதிரி இருந்தவர் தான் நந்தனார். நந்தனார் யாரும் விளக்கல. அவர் இன்னும் தரும் இருக்கிறது, இது தடையாகும். அவர் சங்கடப்படுறார். அவர் வந்தா வரமாட்டான்னு தெரிஞ்சுதான் சிவபெருமான கொண்டாடி இவர் திருத்த முடியாது அப்படிங்கிறதுக்காக அவருக்கு ஏதோ ஒரு பரிகாரம் பண்ண மாதிரி ஒரு பாவலா பண்ணார். சிவன் யாகாக்கிரியை வளர்த்து அதில் போய் இறங்கிட்டு வாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இந்த ஜாதியினால வரக்கூடிய சங்கடங்கள் எவ்வளவு அவஸ்தையா இருக்குது. அது எப்படி வந்திருக்கிறது, எவ்வளவு அழுத்தமாக வந்து நம்ம பிடிச்ச ஆட்சி. வீரசைவத்தினுடைய வளர்ச்சிக்கு ஆரம்ப காரணம் என்ன? பசவேஸ்வரர் காலத்துக்கு முன்னாலேயே ஏற்பட்டதுதான் வீரசைவம். ஆனால் வீரசைவத்தை பிரச்சாரம் பண்ணவர் பசவேஸ்வரர். ஆனால் பிரச்சாரம் பண்ணும்போது அவர் என்ன பண்ணாரு, இங்குதாரணம் செய்து கொண்டு சிவபூஜை செய்யக்கூடிய அத்தனை பேரும் சமம், பிரச்சனை இல்லை. அப்ப என்னாச்சு, அதிலேயே பல முடிவுகள் உண்டாங்க. பல முடிவுகள். இதையும் நான் அந்த பகுதியெல்லாம் நான் சொல்லும் போது சொல்றேன். சாதி தனை ஒழித்து சமநீதி பரப்ப வந்த வீரசைவம் பாதி கிணத்திலே பரதவித்து நிற்கின்ற வேதனையை என்னால் விளக்க முடியும். இங்குதாரணம் பண்ணி கொண்டா சமம். ஆனா இதே இதுல நம்ம வைரால் இங்குதாரணம் பண்ணிட்டோம். ஆனா ஆரம்ப காலத்துல அவர் மடத்துக்கு வந்த போது மயிலம் மடத்துல அது வீரசைவ மடம், வெளியே வச்சு சாப்பாடு போட்டாங்க. அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டியில் அவர் சைவ சித்தாந்த தத்துவத்துறைக்கு இயக்குனராக இருப்பாடு. அவருக்கு உள்ள உட்காரத்துக்கு பக்கத்தில் உட்கார வச்சு சாப்பாடு போட்டாங்க. மரியாதை ஏறத்தான் மனசு ஒத்துக்குதே தவிர எப்போ லிங்கதாரணம் பண்ணி கொண்டாரோ அவர் சரிதானது நிறைய. இந்த சாமி காசி யாத்திரை போனாங்க 18ஆம் படம். இன்னும் கல்லூரி போட்டு மடங்களில் முதலில் ஏற்பட்ட கல்லூரி மயிலம். அதை பார்த்து தான் தருமபுரம் திருப்பூர் அங்கெல்லாம் மடத்தில் தமிழ் கல்லூரி ஏற்படுத்தலாம்னு நினைச்சாங்க. அதுதான் அவர் செய்தது 18ஆம் படம். அவங்க காசி யாத்திரை போகும்போது இங்கிருந்து பெங்களூர் பக்கம் போயிருக்காங்க. அங்கே அவங்களோட கூட போனவர் பாலசுந்தரம் போயிருக்காங்க. பொன்னையாரும் போடுவாங்க. அவருக்கு முகவழிப்பு செய்யறதுக்காக ஒருத்தர் வந்தான். அவரும் இந்துதாரணம் பண்ணிட்டு இருந்தார். பெங்களூர் சைடு இல்லையா, கன்னடிய வீரசைவர்கள் அதிகமாச்சு. பசவேஸ்வருடைய ஆட்சி நடந்த இடமாச்சு. அவன் வந்து இவருக்கு முகவழிப்பு செய்து கொண்டிருக்கிறான். அப்போ கேட்குறான், சாமி நம்ம வீட்டில் இன்னைக்கு பிக்க வச்சுக்கலாமே. அவர் என்ன சொல்றாரு, அவர் இங்கிருந்து வளர்ந்தவர். இவர் வேலை செய்யலாம், அவரும் வேலை செய்யணும். ஏன்னா கங்கவர்களுக்குள்ள வித்தியாசம் இருக்கக்கூடாது. யார் இங்கதாரணம் செய்து கொண்டிருக்கிறாரோ அவரெல்லாம் ஒண்ணு. லிங்கம் இல்லாத மற்றவர்களை நமஸ்காரம் பண்ணக்கூடாது. அவங்க வயிறாவே என்னுடைய வீட்டில் குடியிருந்த பொழுது, மாடியில் குடியிருந்த பொழுது முக்கியமான நேரங்களில் ஆசிரியர் இருந்து வந்து எனக்கு நமஸ்காரம் பண்ணுவாங்க. செய்யக்கூடாதுன்னு இங்குதாரணம் உள்ளவர்கள் இங்குதாரணம் உள்ளவர்களுக்கு தான் என்ன சிவபெருமானி மற்றவர்களுக்கு இருக்கிற கீழே இறக்கக்கூடாது. இவங்களுக்கு தவறு அது மாதிரி செய்ய வேண்டாம். அது மாதிரி அவர் அங்கே போய் கேட்குறாங்க. அந்த ஊரில் அவங்களெல்லாம் ஒன்றாத்தான் இருக்கிறார். இங்குதாரணம் பண்ணிவிட்டா அவங்க வீட்டில் சாப்பிட்றோம். அவங்க கவனம் பண்ணுறானே நம்ம போய் முடியாது. இவருக்கு அந்த வித்தியாசம் இருக்கு. இங்கே ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசம் இருக்கு. எதுக்காக இங்குதாரணம் என்கின்ற இந்த ஒரு தன்மை வந்தது, இந்த வீரசைவம் எப்படி பரப்பப்பட்டது, அந்த அடிப்படையே செட்டியார் வீரசைவர், ஐயர் வீரசைவர். சில பேர் ஐயர் போட்டுருப்பாங்க, செட்டியாரும் போட்டுருப்பாங்க. அதுலேயும் நடுவில் இந்த பேர்லாம் அந்த ஆறு பேர்லாம் பொதுவான வார்த்தை சங்கம். அவ்வளோ எல்லாவற்றையும்
இறைவனாக தியானம் பண்ண வேண்டும் ஜீவன். அப்படி பார்க்காம தனித்தனியா வித்தியாசம் வச்சு பார்க்க ஆரம்பிச்சான்னா என்ன ஆகும்? அடுத்தபடி பிறகு கீழே இறங்கணுமா? அது கூட நல்ல பிறப்பு இல்லையா, ஈனமான பிறப்பு. காலம் தண்ணீர் உருண்டன காட்டிலே இருக்கின்ற உருண்டு போல கட்டுப்பட்டு சிலந்தி பூச்சியை போல தனக்குத்தானே கட்டுப்பாடுகளை உண்டாக்கி கொண்டு எப்படி அவன் ஈனமான பிறப்பு இறப்பு எய்யும், ரொம்ப கேவலமான பிறப்பையும் இறப்பையும் அடையலாம். நாளே ஈவமுத்தனா இருக்கிறவன் எல்லாவற்றையும் பரம்பொருளாக எல்லாரிடத்திலேயும் இறைவன் இருக்கிறான். ஆனால் நமக்கு எல்லாரும் நம்ம இடத்துல இறைவன் இருக்கிறதே நமக்கு தெரியாது. அப்ப எதிராளிகளிடத்தில் இறைவன் இருக்கிறான் என்று நம்மால் பார்க்க முடியாது. ஆனால் ஜீவமுத்தனுக்கு எல்லாரிடத்திலேயும் இருக்கிற இறைவன் தெரிகிறான். எல்லாரையும் இறைமயமாகவே காணும். ஞானமயமாக இந்த உலகத்தை அவன் பார்க்க வேண்டுமே தவிர உலகத்தை வித்தியாசமாக பார்க்க. வழிபாட்டில் எல்லாம் ஞானிகளுக்கு திருவடிதான் வழிபாடு இல்லையா? பூஜா மூலம் குருபாகம், தியானம் மூலம் குருரூபம், வித்யா மூலம் குரு பக்தி, மந்திரம் மூலம் குரு வாக்கியம், பூஜா மூலம் குருபாகம். பூஜை செய்வதற்கு ஆச்சாரியனுடைய திருவடிதான். முகம் எப்படி இருக்குன்னு அதை பற்றி கவலை இல்லை. நாம உலகத்தில் தேவைப்பட்டா முகத்துக்கு தான் பாஸ்போர்ட் சைஸ்ல படம் இருக்கு. நாம கால் எடுத்து அடிச்சோம்னா என்ன விட்டுப்பான். முகத்துல தான் வித்தியாசம் இருக்கு. ஒருத்தர் காலில் அந்த வித்தியாசம் தெரியாது. அதனாலதான் இறைவனுக்கு திருவடிதான் வேறுபாடற்ற நிலை இறைவனுடைய. எல்லா வேறுபாடுகளையும் உடைய நிலை மக்களுடைய. அதனால இறைவனாக எல்லா இடத்திலேயும் இருக்கின்ற இறைவனை காணுகின்ற காட்சியாக ஞானி மற்றவர்களை எல்லாம் காணும். அது உடம்பை ஊடுருவி உள்ளே இருக்கின்ற உயிரையும் ஊடுருவி உயிருக்கு உயிராக இருந்து கொண்டிருக்கின்ற இறைவனையே ஞானி பார்க்கிறான். மற்ற பொருள் எல்லா பொருளிலையும் உள்ளும் புறம்புமாய் கலந்து நிற்கின்ற இறைவனுடைய காட்சியை ஞானி எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறபடினாலே அவனுக்கு அந்த வித்தியாசம் தெரிவதில்லை. காணும் தண்ணீர் அப்படி இல்லைன்னா, அப்படி தியானம் பண்ணாதவன் காணும் தண்ணீர் உருண்டென கட்டுப்பட்டு சிலந்தி பூச்சியை போல தானே ஒரு வலையை உண்டாக்கி அந்த வலைக்கு நடுவில் இருந்து கொண்டு அவஸ்தப்பட்டு கொண்டிருப்பான். உருண்டென கட்டுப்பட்டு என்ற அளவுக்கு தான் அந்த சிலந்தி பூச்சியை சொன்னான். அது என்ன ஒரு வலையை தன்னிடத்திலிருந்து தானே உண்டாக்கி கொள்ளுகிறது. அந்த வலைக்குள்ளே அகப்பட்டு கொண்டு சிக்கிக்கொண்டு அங்கு வருகிற பூச்சிகளை பூச்சி தின்று கொண்டு அவஸ்தப்படுகிறது. சுதந்திரமா போறதில்லை. அதை விட்டது. அதுபோலத்தான் இவன் ஈனமான பிறப்பு இறப்பு எய்யும். பிறகு வரும், பிறகு வந்தா இறப்பு வரும், திரும்பவும் பிறகு வரும். இப்படித்தான் சுழந்து போய்கொண்டே இருப்பான். இப்ப என்ன பண்ணிட்டான்? ஞானம் இல்லாதவன் பல கட்டுப்பாடுகளை தனக்கு ஏற்படுத்திக் கொண்டான். விசாலமாக எல்லாரோடும் சந்தோஷமாக இருக்க வேண்டியன்னு சந்தோஷமாக இல்லாம உயர்வுதாழ்வுகளை கற்பித்துக் கொண்டு எத்தனை உயர்வுதாழ்வு? செல்வம் உள்ளது, செல்வம் இல்லாது, உயர்ந்த ஜாதி, இந்த ஜாதி, படித்தவன் படிக்காதவன், இன்னும் சொல்லவன கிராமத்தான் பட்டணத்தான், இப்படியெல்லாம் பல வேறுபாடுகளை இன்னும் புதுசு புதுசா வேறுபாடுகளை உண்டாக்குகிறோம். இந்த வேறுபாடுகள் சிலந்தி வர மாதிரி இவனுக்கு பல வகையிலையும் கட்டுப்பட்டிருக்கிறது. இந்த கட்டுப்பாடுகளை தகர்த்தெறிய வேண்டும் என்று வந்தாலும் சங்கடமா இருக்கு. இந்த காதல் வருதுன்னு வச்சுங்க, அப்ப எத்தனை கட்டுப்பாடுகள் வருதுன்னு தெரியலையா? மதம் என்ன, குலம் என்ன, கோத்திரம் என்ன, செல்வ வசதி எப்படி, எவ்வளவு செய்வாங்க கேட்கறேன்.
கோத்திரம் என்ன, அப்புறம் உங்களுக்கு 10 பொருத்தத்தில் எத்தனை பொருத்தம் இருக்கு, எவ்வளவு கட்டுப்பாடுகளை மனிதன் விதித்து கொண்டு ரொம்ப சிரமப்படுறான். இறைவன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி அவயவங்களை தான் கொடுத்துருக்கான். பணக்காரனுக்கு ஒரு விதமும் ஏழைக்கு ஒரு விதமும் இல்லை. எந்த ஜாதிக்காரனுக்கு ஒரு விதமும் அந்த ஜாதிக்காரனுக்கு ஒரு விதமும் அமைக்கிறது. எல்லாருக்கும் ஒன்றாக இருந்து, ஆனால் இவனே பல கட்டுப்பாடுகளை தனக்குத்தானே உண்டாக்கி கொண்டு அந்த கட்டுப்பாடுகளுக்கு வெளியேற முடியாமல், அதனால பூசல்களை வளர்த்து நாளுக்கு நாள் நிம்மதி இழந்து போவார். இதுதான் நடக்கிறது. அதுதான் சொல்றாரு. ஞானியா இருக்கக்கூடியவர் எப்படி உலகத்தை இறைமயமாக காணுகிறார். எல்லா இடத்திலையும் இறைவன் இருக்கிறார். இறைவன் இல்லாதவர்கள் யாரும் இல்லை. இறைவனால் தான் எல்லா ஆன்மாக்களும் இயங்குகின்றன. நானும் மற்றவர்களும் சமந்தான் என்பதை உணராமல் இவன் அந்த வித்தியாசங்களை உணர்வானால் இந்த வித்தியாசம் அவனை வேதனைப்படுத்த ஆரம்பிச்சு. அப்பத்தான் இதெல்லாம் ஏன்னா நம்ம உண்டாக்கணும். ஈனமான பிறப்பிறப்பை எவ்விடத்தும் ஞான வழியாக அறியாதவன் பிறந்திருந்துள்ளவன் உழண்டு என்னும் பூச்சியானதை தன் வாயில் நின்று நூலிழைத்து கூடு கட்டி வெளியே போக முடியாது, அக்கூட்டில் கட்டுப்பட்டு இறக்கும். அதுபோல மக்கள் யார் எனது என்கின்ற சங்கற்பத்தால் கட்டுப்பட்டு, அது வந்து நான் யார் தெரியுமா, யார் கேள்வி தெரியுமா, ஏங்க அப்படிங்க அதுவும் ஒரு மனுஷன் தானுங்க, இந்த மனித தன்மையோடு அவரை பாருங்க அப்படின்னா, நான் யார் தெரியுமா, என் பரம்பரை என்ன தெரியுமா அப்படின்னு எவ்வளவு வித்தியாசத்தை உண்டாக்குறோம் பாருங்க. அதில் மாட்டிக்கிறான் பாருங்க. அதில் கட்டுப்பட்டு நான் எனது என்னும் சங்கற்பத்தால் கட்டுப்படும். யான் என்பது அப்படி ஒரு அகங்காரம், எனது என்பதும் அதே போல. எனக்கு எவ்வளவு பணம் இருக்கு, அந்த பையன் சரியா வந்து உட்கார வேண்டியிருக்க, இது கேட்கிற பொழுது அது எனது என்கிறதுனாலே வருகிறது. இந்த சங்கற்பம் இருக்கிறது, யான் எனது என்கிற சங்கற்பம், இதனால கட்டுப்பட்டு என்ன ஆகுது, திரும்பியும் அவன் வந்து கடவுள் நிலைக்கு போக முடியாது, பிறந்து இறந்து உடல வேண்டும். ஆதல் அங்கே கட்டுப்படாது இருக்கிற பொருட்டு எவற்றையும் ஞான வழியாகவே காணப்படும். ஞானமயமாகவே எல்லாரையும் இறைவனாக நினைக்க வேண்டும். இக்கருத்தை பற்றிய ஜீவன் முக்தர் சிவமே கண்டிருப்பர் பதார்த்தங்கள் பாரார் என்று பதார்த்தங்கள் வார்த்தை சொல்றாரு. அதாவது பொருள், அந்த பொருள் பொருள் வார்த்தை பொருள் என்பது பரமே பார்த்திருப்பர் பதார்த்தங்கள். இறைவனை பார்ப்பார்கள், பொருளை பார்க்க மாட்டார்கள். பொருளிலே இறைவன் தெரிகிறான். இப்பொழுது நாம் ஒரு கல்லையோ மரத்திலேயோ இறைவனை உண்டாக்குறோம். உண்டாக்கி கும்பாபிஷேகம் முடிஞ்ச ஒருபாடு அது என்ன பண்றோம், கடவுளாக பார்க்கிறோமே தவிர கல்லாக பார்க்கிறது. அப்போ பதார்த்தமா தெரியல, பரமா தெரிகிறது. நீங்க உயிரோடு உலவுகின்ற எல்லா உயிர்களையுமே, விலங்கும் உயிர் உடல் அனைத்தும் ஈசன் கோயில். வள்ளலாருடைய பாடல். எவ்வுயிரும் தன்னுயிர்வோடு எண்ணி உள்ளே ஒத்திருமி உடையவரால் நோக்கின்றார் யாவரவர் உணர்ந்தான் சுத்த சித்துருவாய் வெம்பெருமான் நடம்புரியும் இடம் என நான் தேர்ந்தேன். அந்த வித்தகனம் அடுக்கி ஏவல் செய்ய என் சிந்தை மிக விளைந்ததாகும். எல்லா உயிர்களையும் இறைவன் இருக்கிறான் என்கின்ற தத்துவத்தை நீங்கள் சொல்றதா இருந்தால் எல்லா உயிர்களையும் சமமாக மதிக்கலாம். வேறுபடுத்தி பார்க்க கூடாது. பிறவி அனைத்தும் துன்பமே. அடுத்த பாட்டு அதை கருதுகிறோம்.